ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் கேரட் பொரியல் தாங்க கலர்ஃபுல்லாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கேரட்டோட கலர் மாறாமல் நம்ம அப்படியே செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஆயில் வந்து தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா. காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க, இது மட்டும்தான். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதுங்க, போட்டுக்கலாம். இதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 4 கேரட் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்திக்கலாம். இந்த கேரட் வந்து இதே கலரில் அப்படியே இருக்குங்க, இந்த கலர் மாறவே மாறாது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். இப்போ வந்து உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கேரட் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். இது கூட வந்து கொத்தமல்லி தலைகள் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.